ஆப்கி அதாலத்துல நானா பாட்டேக்கர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு. இவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. நான் உங்க இன்டர்வியூ ஒன்ன பார்த்தேன். அதுல என்ன சொல்லிருக்கீங்கன்னா, 13 வயசுல மும்பைல நான் ஒரு ஸ்கூலுக்கு போனப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சு. யாராவது நம்ம கிட்ட பேசுவாங்களா இல்லையான்னு? இது 59ல நடந்த விஷயம். நான் இங்க 7th கிளாஸ் படிக்க வந்தேன். அப்போ என்னோட சித்தி டீச்சரா இருந்தாங்க. ஸோ எங்க அம்மா என்னை திருத்துறதுக்காக கிராமத்திலேருந்து சித்திக்கிட்ட அனுப்புனாங்க. அடுத்த வருஷமே சித்தி அவங்க பையன் கெட்டு போயிட போறான்னு என்னை மறுபடியும் அங்க அனுப்பிட்டாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இன்னைக்கு கூட என்னால இங்கிலீஷ் பேச முடியாது. இன்னைக்கு கூட சரியா பேச முடியாது. ஏன்னா அதுக்கு எந்த ஒரு அவசியமும் வரல. ஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் போனப்போ அங்க லாங்குவேஜுக்கு அவசியமே இல்ல. பிரஷ் இருக்கு, பேப்பர் இருக்கு, பெயிண்ட் இருக்கு. அப்போ எனக்கு என்ன தோணும்னா, இந்த முகம் பார்க்கறதுக்கு என்னோட மற்ற பிரதர்ஸ்லாம் ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா என்னோட முகம் மட்டும். அப்போ எனக்கு என்ன தோணும்னா, எங்க அப்பா அம்மா அவங்க மேல அதிகமான அன்பு காட்டி என் மேல கம்மியா காட்டுவாங்கன்னு. ஒரு தடவை நான் கிராமத்துல இருக்கும்போது ஒரு நாடகத்துல நடிச்சேன். அந்த நாடகத்தை பார்க்கறதுக்காக அப்பா கிராமத்திலேருந்து மும்பை வந்தாங்க. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்பாவோட கவனத்தை திசை திருப்புறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு தோணுச்சு. அப்படிதான் நான் தியேட்டர் ஆரம்பிச்சேன். ஆனா எப்பயுமே நான் என்ன கம்மியாவும் ரொம்ப குறைச்சலாவும் எடை போட்டுட்டு இருந்தேன். எனக்குள்ள ஏதோ ஒரு குறை இருக்குன்னு தோணுச்சு. ஆனா நான் தியேட்டருக்கு அப்புறம் அவங்கள விட வித்தியாசமானவன். நான் இங்க இருக்கேன், அவங்க அங்க இருக்காங்கன்னு தோணுச்சு. ஸோ இது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்கன்னு நான் ரொம்ப பெருமைப்படுவேன். அப்புறம் மெதுவா அந்த காம்ப்ளெக்ஸ் என்னை விட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் அது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, கொஞ்சம் கர்வம். அது கண்டிப்பா எனக்குள்ள வந்துருச்சு. 13 வயசுல நீங்க படத்துக்கான போஸ்டர்ஸ் எல்லாம் ஆமா, பெயிண்ட் பண்ணுவேன். ஏன்னா எங்க அப்பாவோட பிசினஸ் அப்போ ரொம்ப லாஸ் ஆயிருச்சு. அப்புறம் நான் 13 வயசுல வேலையில சேர்ந்து படத்தோட போஸ்டர்ஸ் 8 கிலோமீட்டர் நடந்து போகணும், 8 கிலோமீட்டர் திரும்பி நடந்து வரணும், 16 கிலோமீட்டர்ஸ், மாசத்துக்கு 35 ரூபா, அப்புறம் ஒரு வேளை சாப்பாடு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த நாட்கள் கத்துக் கொடுத்தது வேற எதுவுமே கத்துக் கொடுக்கலன்னு. அந்த நேரம் கத்துக் கொடுத்தது எங்க கத்துக்க முடியும்? என்ன ஸ்கூல் இருக்கு? உங்க முகத்தை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் படத்துக்கு வரலான்னு எப்படி நினைச்சீங்க? அதுவும் ஹீரோவாகணும்னு. நான் தியேட்டர் பண்ணிட்டு இருந்த ஸ்மிதா பாட்டேல்னாலதான் நான் சினிமாவுக்கு வந்தேன். என்ன வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தாங்க. நான் வேணா, ஐ எம் ஹாப்பி வித் தியேட்டர்னு சொன்னேன். ஆனா படங்கள்ல ஹீரோவோட இமேஜ் எப்படி இருக்குன்னா, அது ஒரு சல்மான் கான், ரித்திக் ரோஷன், நல்ல பாடி உள்ளவங்க, நல்ல வாட்ட சாட்டமா லுக்ஸ் நல்லா இருக்கிறவங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்றது 1-2 நிமிஷம்தான். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்ற விஷயம்தான். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க கேரக்டர் செய்யும் போது அதுல வாழவும் செய்யணும். சோ கமன்ல இருந்து 2611 வரைக்கும் உங்களுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு? நீங்க என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ணீங்களோ அந்த கேரக்டர்ஸ் பண்றப்ப உங்களுக்குள்ள என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துச்சு? இல்ல, முதல் விஷயம் என்னன்னா, சமூகத்துல என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்கோ அதன் மூலமா தான் எனக்குள்ள மாற்றம் ஏற்படுங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா எனக்குள்ள வர மாற்றம் என்னோட சிந்தனையில வர மாற்றம். இப்போ காலையில பத்திரிக்கையில அந்த நியூஸ் பேப்பர்ல படிக்கிறதுனால ஏற்படுற வேதனை, அதோட சஃபகேஷன், கோபம் வரும், எல்லாமே வரும். அதனால தான் நான் சொல்றேன், இது இந்த வழியா அப்படியே போயிரும்னு சொன்னேன். ஆனா ஒரு கேரக்டர் பண்ணும்போது எனக்குள்ள வர மாற்றம், பரிந்தா பண்ணும்போது எனக்குள்ள ஏதாவது மாற்றம் வந்ததுன்னு கேட்டா வரல. ஆனா கண்டிப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. கிராந்திவேர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. 93யோட கம்யூனல் வேவ்ஸ் அதை பேஸ் பண்ணி இருந்தது. ஸோ அதை பாஸ் பண்ணும்போது மனதளவுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அதனால எனக்குள்ள மனதளவுல எந்த மாற்றம் வந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல. அந்த கஷ்டமான சிந்தனையில நிறைய மாற்றம் வரும். இது நடக்கும்போது அப்புறம் அதுதான் பரிந்தா பண்ணும்போது ஏற்பட்ட மாற்றம். 2611 ஒரு மாற்றம், கிராந்திவேர் ஒரு மாற்றம். இது உண்மைதானா? நீங்க மத்தவங்க எழுதின டைலாக்ஸ் எல்லாம் மாத்திட்டு நீங்க ஓனா தான் டைலாக்ஸ் எல்லாம், இந்த கொசு கடிக்கிறது, திருநங்கை டைலாக்ஸ் எல்லாம்? साला एक मच्छर आदमी को कीड़ा बना दे.
क्या करे साला, एक मच्छर आदमी को हीड़ा बना देता है। सुबह घर से निकलो, भीड़ का हिस्सा बनो, शाम को घर जाओ, दारू पियो, बच्चे पैदा करो, सुबह तलक फिर एक बार मर जाओ, क्योंकि अंदर का इंसान मर चुका है, जीने के लिए घिनौने समझौते कर चुका है। क्या करे साला, एक मच्छर आदमी को हिजड़ा बना देता है। அன்பார்ச்சுனேட்லி ரெண்டு லைனை மக்கள் மனசுல வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள லைன்ஸ் ரைட்டர் ரொம்ப நல்லா எழுதினாரு. இந்த கவிதை சபீர் எழுதியிருந்தாரு, ரொம்ப நல்லா எழுதினாரு. அதுல நீங்க ஆத்மா அப்புறம் மனுஷன் இறந்துட்டான்னு சொன்னீங்க. अंदर का इंसान मर चुका है, जीने के लिए घिनौने समझौते कर चुका है. क्या करे साला, एक मच्छर आदमी. ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு.